السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இந்த வார வகுப்புல நம்ம ஒரு புது தலைப்பு ஒண்ணு பார்க்க போறோம். ஆனா அதே சர்ஃப் சம்பந்தமாக சர்ஃப் எப்படி பண்ணுவோம், மாதே முதாரி 3 எழுத்து 4 எழுத்து அதே விஷயங்கள் தான். ஆனா வேற ஒரு தலைப்பா இருக்கும். அத செயற்பாட்டு வினை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது மஜ்ஹூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மஜ்ஹூல் மஜ்ஹூலான வினைச்சொற்கள் பத்தி பார்க்க போறோம். அப்ப ஃபெயல் மாதி ஏற்கனவே நமக்கு தெரியும். அதுல மஜ்ஹூல் அப்படின்னு ஒரு விஷயம் தமிழ்ல சொல்லணும்னா செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி இவ்வளவு நாள் நம்ம படிக்கும் பொழுது ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அத முஸ்பத் அப்படின்னு நம்ம சொன்னோமோ, ஓகேவா? ஒரு செயல் நடந்திருக்கு, படித்தான், சாப்பிட்டான், கேட்டான், வந்தாள், தூங்கினான், இந்த மாதிரி வர்ற எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு முஸ்பத் அப்படின்னும், அந்த விஷயம் நடக்கல, நடக்காது, அவ வரல, போகல, கேட்கல, சாப்பிடல அப்படி சொல்றது எப்படி மன்ஃபி, முஸ்பத் மன்ஃபின்னு இவ்வளவு நாள் படிச்சோமோ அந்த மாதிரி இவ்வளவு நாள் நம்ம ஒரு விஷயம் படிச்சுட்டு இருந்தோம். அந்த வினைச்சொல்ல மஅரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செய்வினைகள். ஓகேவா? அந்த சூனியம் செய்வினை அந்த செய்வினை கிடையாது. ஒரு விஷயம் ஒரு செயல் நடந்திருக்கு, அதை செஞ்சவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அதை செய்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜஸ் போறவங்க, ஸ்கூல்ல இங்கிலீஷ் நல்லா படிச்சது ஞாபகம் இருக்கிறவங்க அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது நான் பாடத்தை எழுதினேன் அப்படின்ட்டு இருக்கும். இது ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை. நான் பாடத்தை எழுதினேன் அப்படின்றது. அததான் அரபில மஅரூஃப்னு சொல்றோம். பாடம் என்னால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நான் பாடத்தை எழுதினேன் அப்படின்னு சொன்னாலும், பாடம் என்னால் எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் அர்த்தம் என்னதுதான்? ஒரே விஷயம்தான். எழுதின ஆள் நான் தான், எழுதப்பட்ட விஷயம் அந்த பாடம் தான், செயல் எழுதுறது தான். இதுல சேஞ்சஸ் இல்ல. ஆனா சொல்லும்போது ஏதோ டிஃப்ரெண்டா தெரியுது இல்லையா? அதுதான். சோ டைரக்ட்டா சொல்றது செய்வினை அப்படின்னு சொல்லுவோம். அரபில மஅரூஃப் அப்படின்னு இவ்வளவு நாள் நம்ம படிச்சது. இன்னைக்கு படிக்க போறது செயப்பாட்டு வினை. தட் இஸ் மஜ்ஹூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ மஜ்ஹூல் அப்படின்னா செயப்பாட்டு வினை. சோ இந்த செய்வினை செயப்பாட்டு வினைக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, செய்வினைன்றது செயல் செய்தவர் யார் என அறியப்படும் அந்த மாதிரியான வினை சொற்கள் வாக்கியங்கள் தான் செய்வினைகள். ஓகேவா? அதாவது செயல் செய்தவர் யாருன்னு அறியப்பட்டிருக்கும். சிறுவன் பாலை குடித்தான். அப்ப யார் குடிச்சது அந்த பாலை? சிறுவன் தான் குடிச்சான் அப்படின்னு அந்த வாக்கியத்துல தெரியும். ஓகேவா? அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா அது என்னது? செய்வினை. இவ்வளவு நாள் நம்ம படிச்சதெல்லாம் அப்படிதான். மனிதன் செலவு செய்தான், அல்லாஹ் வானம் பூமியை படைத்தான். அப்ப யார் படைத்தாங்க? அப்படி அந்த மாதிரி வருது. ஷைத்தான் வழி கெடுத்தான், யார் வழி கெடுத்தா? அப்ப அந்த மாதிரி வர்றது எல்லாமே அந்த செயல் செய்தவங்க யாருன்னு தெரிஞ்சா அத மஅரூஃப், அது செய்வினை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இத்தனை வாரங்களா நம்ம படிச்சோம். அது கடந்த காலம் மாதியா இருக்கட்டும், நிகழ்காலம் முதாரியா இருக்கட்டும், ரெண்டுத்துலயுமே நான் சொன்னேன் பாருங்க, மாதி முதாரி தான் எல்லா வாரத்திலயும் வரும். சோ இந்த வாரமும் நம்ம மாதி முதாரிய பத்தி தான் பார்க்க போறோம். அப்ப மாதி முதாரில செயல் செய்தவர் தெரிஞ்சா அதுக்கு பேர் மஅரூஃப். செயல் செய்தவர் யாரென அறியப்படாம இருந்தா அதுக்கு பேர் தான் செய்யப்பாட்டு வினை. இப்படி செயல் செய்தவர் யாரென அறியப்படாமல் இருப்பதுதான் செய்யப்பாட்டு வினை சொல். அது எப்படி செயல் யாருன்னே தெரியாம இருக்கும், செயல் செஞ்சவங்க யாருன்னே தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு டவுட் வர தேவையில்லை. ஏன்னா இங்க செயல் செஞ்சது யாரு அப்படின்னு தான் நமக்கு தெரியலையே தவிர, செயல் செய்ய செஞ்ச ஒருத்தரே இல்ல அப்படி கிடையாது. அதாவது சில பேர் என்ன புரிஞ்சுக்குருவாங்கன்னா, செயல் செய்தவர் யாருன்னு அறியப்படாம இருந்தா அது மஜ்ஹூல், செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி ஒரு செயல்னு நடந்தா அத செஞ்சவர்ன்னு ஒருத்தர் இருக்க தானே செய்வாங்க. அவங்க எப்படி இல்லாம போ முடியும்? ஏன்னா நம்மளே சொல்லியிருக்கோம். ஒரு வினைச்சொல்லுன்னு இருந்தா கண்டிப்பா அத செஞ்ச ஒரு ஆள் இருப்பாங்க. படைத்தான் அப்படின்னா யார் படைத்தான்? வந்தான் அப்படின்னா யார் வந்தா? பார்த்தான் அப்படின்னா யாரு பார்த்தா? சமைத்தாள் அப்படின்னா யாரு சமைச்சா? என்ன சமைச்சாங்கன்றது தேவைப்படுது, படல 2வது. உட்கார்ந்தான் அப்படிங்கிறோம். என்ன உட்கார்ந்தான்க்கு வேலை இல்ல. ஆனா யாரு உட்கார்ந்தான்ற கேள்வி கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த யாரு செஞ்சாங்க அப்படின்ற அந்த செயலை
செய்தவர் கட்டாயம் இடம்பெற தான் செய்வாங்க. அப்ப அவங்க எப்படி போவாங்க? இவ்வளவு நாள் நம்ம வந்து செயல் செஞ்சவர் இருக்கணும், இருக்கணும்னு தானே சொல்லி படிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இதுவரைக்கும் அந்த வாக்கியங்கள் எல்லாத்துலயுமே அப்படித்தானே இருக்கு. ஆ நோன்பாளி குரானை ஓதினார். முகமது ஹாமித அடிச்சான். பாப்பா பொண்ணு வந்து சிரிச்சா. மீன் அதிகமா இருக்கு. அப்ப இப்படி சொல்லும்போது ஒரு ஃபெயல் ஸ்டார்ட்டிங்ல இருக்கு. அதுடைய பக்கத்து வார்த்தை ஃபாயில். அந்த செயலை செய்யக்கூடியவங்க. அப்ப செயல் செய்யக்கூடியவங்க இருக்க தானே செய்றாங்க, எப்படி பார்த்தாலும். அது எப்படி இல்லாம போவாங்க அப்படின்னு கேட்டா, செயல் செய்தவர் இல்லாமல் போறது கிடையாது. அவர் யாருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. செயல் செஞ்சவர் கண்டிப்பா இருப்பார். ஒருத்தர் இல்லாம எப்படி அந்த செயல் நடக்கும்? அதனால தான் நாத்திகவாதிகள்ட்ட நம்ம வந்து ஈஸியா வந்து இஸ்லாத்த வந்து எடுத்து சொல்ல முடியும். அது எப்படி இந்த உலகம் தானா படைக்கப்பட்டிருக்கும்? படைப்பு அப்படின்னு ஒண்ணு இருந்தா, படைப்பாளன் ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த மாரி எந்த ஒரு செயலா இருந்தாலும், அதை செய்தவங்க அப்படின்னு ஒருத்தவங்க கண்டிப்பா இருக்கத்தான் வேணும். அது யாருன்னு அறியப்படாம ஒரு வாக்கியம் வந்தா தான், அது செயப்பாட்டு வினைச்சொல்ன்னு சொல்றோம். எப்படி? அந்த செயல் செஞ்சவங்க யாருன்னு தெரியல. ஓகே. இப்ப குரான் தொறந்திருக்கு. யார் தொறந்து வச்சான்னு தெரியல. அப்ப என்ன சொல்லுவோம்? குரான் திறக்கப்பட்டுள்ளது. மூடப்படாமல் இருக்கிறது. அப்ப அது யாரோ தொறந்து வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். கண்ணாடி கிளாஸ் உடைஞ்சிருக்கு. யார் உடைச்சா தெரியல. கிளாஸ் உடைந்து இருக்கிறது. உடைக்கப்பட்டுள்ளது. அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இது யாரோ உடைச்சிருக்காங்க. உடைச்ச ஆள் இருக்காங்க. செயல் செய்தவர் இருக்கார். யாருன்னு தெரியல. அப்ப கண்ணாடி உடைக்கப்பட்டுள்ளது. வானம் படைக்கப்பட்டுள்ளது. யார் படைச்சா? அல்லாஹ். அந்த வார்த்தை மறைக்கப்பட்டு, வெறும் வானங்கள் படைக்கப்பட்டிருக்கு, பூமி படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது, அப்ப அந்த செயல் செய்தவர் யாருன்ற அந்த நேம என்ன செய்யல நம்ம அந்த சென்டென்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபாயில வெளிப்படையா எழுத மாட்டோம்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப தரப முகமதுன் ஹாமிதன். முகமது ஹாமித அடிச்சிருக்கான். அடிச்சவன் முகமதா? தொம்மா அடையாளத்துல இருக்கானா? அவன தூக்கிட்டு சொன்னா எப்படி சொல்லணும்? முகம்மது ஹாமிதை அடித்தான். அடிச்சவன் முகம்மது, அடி வாங்கினவன் ஹாமிது. அப்ப இப்ப எப்படி சொல்லலாம்? அடித்தான் அப்படின்னு இல்லாம, முகம்மது ஹாமிதை அடித்தான்னு சொல்லாம எப்படி சொல்லலாம்? ஹாமித் அடிக்கப்பட்டான். அந்த அடிச்சவன் பேரையே தூக்கிட்டு, ஹாமித் அடிக்கப்பட்டான். சொல்லுவாங்க இல்லையா? ஏதோ பேர் சொல்லி தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி அடிச்சது யாருன்னே தெரியாது. அந்த மாரி, அந்த பேர் யாருன்னே தெரியலனோ, இல்லன்னா அந்த ஆள மறைச்சு நம்ம சொல்றோம் அப்டின்னா, ஹாமித் அடிக்கப்பட்டான். அப்ப அடித்தவன் முகம்மது இருக்கான். அவன் பேர ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வெறுமனே ஹாமித் அடிக்கப்பட்டான் அப்டின்னு நம்ம சொல்றது. இப்டி வர்றதுக்கு பேரு தான் செயப்பாட்டு வினை. ஓகேவா? செயல் செய்தவர் யாருன்னு தெரியும்னா, அந்த வாக்கியத்துல நம்ம செயல் செய்தவர் இன்னார் தான் குறிப்பிட்டுட்டோம்னா, அத மஅரூஃப்ன்னு சொல்லணும். செயல் செய்தவர் யாருன்னு தெரியாது, அறியப்படல, இல்ல நம்ம அத மென்ஷன் பண்ணலன்னா, அத வந்து மஜ்ஹூல் அப்படின்னு சொல்லணும். செயப்பாட்டு வினை அப்படின்னு. ஓகேவா? சரி. இப்ப இதுக்கு உதாரணம் வந்து இந்த மாரி இருக்கு. சாயிமுல் குரான நோன்பாளி குரானை வாசித்தான். தரப முஹம்மதன் ஹாமிதன். ஹாமிது ஹாமிதை முகமது அடிச்சான் அப்படின்ட்டு இருக்கு. இப்ப இதுல வந்து செயல் செய்தவர தூக்கிட்டு பார்த்தோம்னா, குரான் ஓதப்பட்டது. ஹாமித் அடிக்கப்பட்டான். அப்ப இந்த மாரி தான் என்ன செய்வோம்? வாக்கியங்கள் அமைக்க போறோம். அது எப்படி? எப்படி தமிழ்ல வந்து அடித்தான், அடிக்கப்பட்டான் அப்படி கொஞ்சம் மாறுதோ, அந்த மாரி அரபில சேஞ்சஸ் வரும். அது என்னன்னு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இதுல மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, லாசிமான வினைச்சொற்களுக்கு மஜ்ஹூல் வராது. லாசிம்னா என்ன ஞாபகம் இருக்கா? லாசிம் அப்படின்றது. லாசிம், முத்தஅத்தின்னு ஒண்ணு படிச்சோம். லாசிம் அப்படின்னா, எந்த வினைச்சொல், ஃபெல், அதனுடைய ஃபாயில் இதோடயே வாக்கியம் முடிஞ்சு போயிருதோ, எந்த ஃபெயலுக்கு மஃபூல் தேவைப்படலையோ, எதை செய்தான், யாரை செய்தான், என்ன செய்தான் அப்படின்ற கேள்விக்கு வேலை இல்லையோ, அவங்க பேர் தான் லாசிம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப அந்த மாரி வினைச்சொற்கள்ல மஜ்ஹூல் எடுக்க முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சாயிமு குரான். குரான வந்து நோன்பாளி ஓதுனாரு. என்ன ஓதுனாருன்னு தெரிஞ்சாதான், அது ஓதப்பட்டுச்சுன்னு நம்மளால சொல்ல முடியும். இல்லையா? முகமது ஹாமித அடிச்சான் அப்படின்னு சொன்னா, அடி வாங்கினது யாரை அடித்தான்? அந்த யாரையத்தான் நம்ம அடிக்கப்பட்டான் அப்படின்னு நம்ம மாத்த போறோம். ஹாமித் அடிக்கப்பட்டான் அப்படின்னு. அப்ப அந்த மஃபூல் இருந்தா தான், அவங்க மீது அந்த செயல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பேச முடியும். ஃபாயில தூக்கிட்டு வெறும் மஃபூல வச்சு மட்டுமே எழுதுவோம். ஆனா இப்ப இந்த லாசிமான ஃபெயல்ல என்ன பிரச்சனை? குன்றும் வினை, குன்றா வினை படிச்சோமா? அதுதான். அப்ப இந்த குன்றும் வினையில என்ன பிரச்சனை? ஃபெயல் இருப்பாங்க.
ஃபாயில் செஞ்சவங்க இருப்பாங்க. அவ்வளவுதான். வேற மஃபூலுக்கு இங்க வேலை இருக்காது. அப்ப என்ன ஆகும்? யாரை எதைன்றதுக்கே வேலை இல்ல. அப்ப அந்த வினைச்சொல்ல பட்டது, செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது? மாத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பஹிகத்தில் பிந்து சிறுமி சிரித்தாள். சிறுமி சிரிக்கப்பட்டாள். இப்ப இந்த சிறுமிய தூக்கணும். அப்ப இந்த சிறுமிய சொல்ல முடியாது. அப்ப சிரிக்கப்பட்டாள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? என்னத்த சிரிக்கப்பட்டால்? ஒண்ணுமே புரியாது. அப்ப செய்ய முடியாது. கசூர சமக்கு மீன் அதிகமாகிறது. இந்த சமக்கு தான் ஃபாயிலு. எது அதிகமாச்சு? மீன் தான் அதிகமாச்சு. ஓகே. இப்ப இத ஃபாயில தூக்கிட்டோம். செயல் செய்தவர் யாருன்னு இப்ப அறியப்படல. அதிகமா இருக்கு. எது அதிகமா இருக்கு? மீன். அத இப்ப போக்கிட்டு அதிகமாக்கப்பட்டதுன்னு எப்படி சொல்றது? இங்க ஒண்ணுமே மஃபூல் இல்ல. யாரை, எதைன்னு. அப்ப எப்படி நம்ம இத ஃபேல வந்து மஜ்ஹூலா மாத்துறது? அப்ப அந்த மாரி லாசிமான ஃபேல்கள், எந்த ஃபேல்களுக்கு மஃபூல் வராதோ, அந்த மாரி வினைச்சொற்களுக்கு நம்ம மஜ்ஹூல் செயப்பாட்டு வினை, செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு அர்த்தத்தை குடுக்க முடியாது. தமிழ்ல பெரும்பாலும் பட்டது, படுகிறது, அந்த படு, பட்ட இந்த மாரி டிரான்ஸ்லேஷன் வரும். செய்தான், செய்யப்பட்டான். அனுப்பினான், அனுப்பப்பட்டான். குடித்தான், குடிக்கப்பட்டது. இந்த மாதிரி வந்து என்ன செய்யும்? ஃபெயல்கள் அந்த பட்டு, படு அந்த மாதிரியான டிரான்ஸ்லேஷன்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி. ஸோ இப்போ ஆஸ் யூசுவல் 3 எழுத்து, 4 எழுத்துக்கு எப்படி மாத்தணும் அப்படின்னா, அந்த பட்டான் அப்படின்னு எப்படி தமிழ்ல சொல்றோம், அந்த மாரி அரபில வந்து அந்த ஃபெயல் எப்படி மாறணும்? ரொம்ப ஈஸி மாஷா அல்லாஹ். ஓகே. எப்படின்னா, இப்போ 3 எழுத்து ஃபெயல் இருக்கு. என்னது? ஃபா, ஐன், லாம் தான் நமக்கு அளவீடுகள். அப்போ ஃபா கலிமாக்கு ஃபத்ஹா வரும். லாம் கலிமாக்கு ஃபத்தா வரும். ஐன் கலிமாக்கு என்ன வரும்? ஃபத்தா, கஸ்ரா, தம்மா எது வேணாலும் வரலாம். எல்லா 3க்குமே ஆப்ஷன் இருக்கு. இதுல ஐன் கலிமாக்கு கஸ்ரா மாத்தணும். ஓகே சாரி. ஃபா கலிமாக்கு ஃபர்ஸ்ட் தொம்மாக்கு மாத்தணும். ஐன் கலிமாக்கு கஸ்ரா போடணும். 2டே ஸ்டெப். இத செஞ்சீங்கன்னா ஒரு வினைச்சொல் பட்டான் அப்படின்ற அர்த்தத்துக்கு மாறிடும். அதுவாவே மாறிடும். எப்படி? ஃபா கலிமா தொம்மா, ஐன் கலிமா கஸ்ரா. அப்ப ஃபஅலல ஃபாக்கு தொம்மா போடணும். ஐன்க்கு கஸ்ரா போடணும். ஐன் கலிமால என்ன வேணா ஹரக்கத் இருந்துட்டு போது விட்டுருங்க. ஃபத்ஹாவோ, கஸ்ராவோ, தொம்மாவோ எது வேணாம். ஆனா மஜ்ஹூலுக்கு மாத்தையில கஸ்ரா தான் போடணும். லாம் கலிமாக்கு மாத்தக்கூடாது. ஏன்? ஏன்னா லாம் கலிமாவுடைய ஃபத்ஹா தான் கடந்த கால வினைச்சொல் அப்படின்றதுக்கே அடையாளம். நம்ம சொல்லியிருக்கோம். கடந்த கால வினைச்சொல்லின் அடையாளம் கடைசி எழுத்து ஃபத்ஹா. நிகழ்கால வினைச்சொல் ஃபெல் முதாரியுடைய அடையாளம் கடைசி எழுத்து தொம்மா. கட்டளை வினைச்சொற்கள் அம்ரு, நஹி, செய்யி, செய்யாதன்னு வர்றதுக்கு அதனுடைய கடைசி எழுத்து சுக்குன். அப்ப இதுதான் அடையாளங்கள். சோ இத வந்து நம்ம என்ன செய்ய முடியாது? மாத்த முடியாது. மாத்தக்கூடாது. சோ அதனால அத விட்டுட்டு மத்த 2 எழுத்தையும் என்ன செய்றோம்? ஃபா கலிமாக்கு தொம்மாவும், ஐன் கலிமாக்கு கஸ்ராவும் எந்த வினைச்சொல்லா இருந்தாலும் இப்படி நீங்க மாத்தி விட்டுட்டீங்கன்னா, அப்படியே அர்த்தம் என்ன செஞ்சிரும்? செயப்பாட்டு வினையா மாறிரும். மஜ்ஹூல் வினையா மாறிரும். அப்ப ஃபஅல செய்தான், ஃபுஇல செய்யப்பட்டான் அல்லது செய்யப்பட்டது. ஹலக படைத்தான், குலிக படைக்கப்பட்டான். அப்ப ஹலக்கல் இன்சான மின் அலக். அல்லாஹ் மனிதனை களிமண்ணில் இருந்து சாரி அலக்கில் இருந்து படைத்தான். இன்னொரு இடத்துல வரும் ஹுலிக்கல் இன்சான ஹலூஆ. மனிதன் அவசரக்காரனாவே படைக்கப்பட்டிருக்கான். வருமா? ஹுலிக்க. அதே போல ஹுலிக்க மிம்மாயின் தாஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு கூட தாரிக் சூறால வரும். கொதிக்கக்கூடிய அந்த நீரிலிருந்து கொதித்து வரக்கூடிய கொதித்து இல்ல அது இன்னும் குதித்து வரக்கூடிய அந்த நீரிலிருந்து மனிதன் வந்து படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துளியை வந்து அல்லாஹ் சொல்லுவான். அப்ப ஹலக்கன படைத்தான், குளிக்க படைக்கப்பட்டான். இங்கேயும் படைத்தவன் ஒருத்தன் இருக்கான், அல்லான்ற வார்த்தை. குலிக்காவிலையும் படைச்சது யாருதான்? அல்லாஹ் தான். ஆனா அந்த வார்த்தையை நம்ம ஹலக்கன்னு சொல்லும்போது நம்ம தெளிவா அல்லாஹ், ரப்புக்க அப்படி சொல்லுவோம். ஹுலிகன்னு சொல்லும்போது அந்த செய்தவர் யாருன்ற வார்த்தையை மறைச்சிட்டு ஹுலிக்கல் இன்சான் மனிதன் படைக்கப்பட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிருவோம். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் மஜ்ஹூல் படிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் அந்த ரூல்ஸ தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளேயே குர்ஆன் வசனம் நமக்கு வந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த மாதிரி மஜ்ஹூல் நிறைய குர்ஆன்ல வர்றதுனால தான் இதையும் நம்ம பாடமாக வச்சிருக்கோம். அடுத்து அலிம கற்றுக்கொண்டான், படித்தான், கற்றுக்கொண்டான். உலிம கற்றுக்கொள்ளப்பட்டான். ஓகேவா? கற்றுக்கொண்டான், கற்றுக்கொள்ளப்பட்டான். ஓகே. அல்லது கற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே. இந்த கல்வி பரவலாக எல்லோரிடத்திலும் கற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப யாரெல்லாம் கத்துக்கிட்டா அப்படி சொல்லல. எல்லாருக்கும் அந்த கல்வி போய் அடைஞ்சிருச்சு. கற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு அந்த கல்வி. அத பத்தி இப்ப எல்லாருக்கும் தெரியுது. அந்த மாரி அப்போ உலிம அது அறியப்பட்டது, கற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து பரப அடித்தான். தூரிப ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் தம்மா, செகண்ட் லெட்டர் கஸ்ரா. தூரிப அடித்தான்,
அடிக்கப்பட்டான். நசர நுசிர. ஓகே, அப்ப இப்படி சொல்லி பாருங்க. ஃபஅல ஃபுஇல, خلق خلق, அலிம உலிம, ضرب ضுரிப, நசர நுசிர. இப்படியே சொல்லி பாருங்க. ஓகேவா? ஸோ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா டக்கு டக்குன்னு சொல்ல வரும். இந்த ஹசுனாக்கு மட்டும் ஏன் ராங் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஹசுனானா என்ன அர்த்தம்? அழகானான், அழகாக பட்டான் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இது லாசிமான ஃபேல். ஹாமித் அழகானான், ஹாமிதுங்கிறவன் அழகானான், ஹசுனா ஹாமிதுன், அவ்வளவுதான். அழகாக்கப்பட்டான் அப்படி சொல்ல முடியாது. ஓகேவா? இன்னொருத்தர் அழகாக்கினான் அப்படி வேணா சொல்லலாம் தவிர அவன் அழகானான வந்து அழகாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால லாசிமான ஃபேல்கள் எதுக்குமே நம்ம மஜ்ஹூல ஹுசின, ஹுசின தானே, ஹசுனாவை வந்து இந்த மாதிரி ஃபுஇல துரிப மாதிரி ஹுசினண்டு மாத்துனா அப்படி ஒரு அர்த்தம் வராது. அப்ப 3 எழுத்துடைய விதிகள் என்ன? பா கலிமா பொம்மா, ஐன் கலிமா கசரா, லாம் கலிமாவை அப்படியே விட்டுறாங்க. அப்ப இந்த மாதிரி குரான்ல எங்க வந்திருக்கு? நம்ம வெள்ளிக்கிழமையில அடிக்கடி ஓதக்கூடிய சூரா சூரா வாஷியா. ஸோ அதுல கடைசியா வரும் அஃபலா யன்சுரூன இலல் இப்லி கைஃப ஹுலிகத், கைஃப ஹுலிகத். அப்ப ஹுலிக, இதுதான் ஹுலிகத் அப்படின்னு இங்க வந்திருக்கு. ஓகேவா? அதே போல வ இலல் ஜிபாலி கைஃப நுசிப, நசப நுசிப, இப்ப நுசிபத் அப்படின்னு இருக்கு. ஸ்வதஹ சுத்திஹ, வ இலல் அருதி கைஃப சுத்திஹ, சுத்திஹத் அப்படின்னு வந்திருக்கு. வ இல சமாய் கைஃப ரூஃபிஅத், ரஃபஅ ரூஃபிஅ. ஓகேவா? ஸோ இந்த தாசுக்குன் எதை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா? தாசுக்குன் அப்படின்றது ஃபஅல ஃபஅலா ஃபஅலு மாதிரியே ஃபுஇலவ வச்சு சர்ஃப் செஞ்சிருக்காங்க. ஃபுஇல ஃபுஇலா ஃபுஇலு, ஃபுஇலத் ஃபுஇலதா ஃபுஇல்ன, ஃபுஇல்த ஃபுஇல்துமா ஃபுஇல்தும் அப்படின்னு சொல்லி சர்ஃப். ஓகே, இப்ப ஹலக்க அப்படின்னா ஹுலிக்கன்ற அர்த்தம் சர்ஃப் மாறுதா, ஐ மீன் மஜ்ஹூல் மாறுதா. அப்ப அத வந்து என்ன செய்யணும்? அப்படி சர்ஃபா சொல்றோம். ஹுலிக்க, அவன் ஒருவன் படைக்கப்பட்டான். ஹுலிகா, அவர்கள் இருவர் படைக்கப்பட்டனர். ஹுலிகு, அவர்கள் பலர் படைக்கப்பட்டனர். அப்ப முதல் எழுத்து தொம்மா, கடைசி எழுத்து ஐ மீன் நடு எழுத்து கசரா. கடைசி எழுத்தை விட்டுற வேண்டியதுதான். அதுக்கு பின்னாடி என்ன சேர்க்கணுமோ அது எப்பவும் போல சேர்த்துக்க வேண்டியதான். முதல் 2 எழுத்தோட ஹரக்கத்தான் நம்ம மாத்திருக்கோம். பின்னாடி எதையுமே மாத்த மாட்டோம். சோ வாரம் படிச்ச மாதிரி இப்படி 7வது வாரம் வரைக்கும் வரத்தான் செய்யும். அப்ப ஹுலிக்க, ஹுலிகா, ஹுலிகு, ஹுலிகத், இதுதான் ஹுலிகத். அவள் ஒருத்தி படைக்கப்பட்டாள். அப்ப இந்த வசனத்துல என்ன அவள் ஒருத்தி, எவள் ஒருத்தி அல்ல படைக்கப்பட்டாள் அப்படி சொல்றான் அப்படின்னா இபில், ஒட்டகம். அந்த இபில்ன்ற வார்த்தை பெண்பால் வார்த்தை. அதனால நம்ம தான் தெரியுமே, நம்ம அரபில வந்து மனிதர்களுக்கு மட்டும் ஆண்பால் பெண்பால் கிடையாது, எல்லாத்தையுமே ஆண்பால் பெண்பால்னு சொல்லிடுவாங்க. அதனால ஒட்டகத்தை வந்து இங்க பெண்பாலா வந்திருக்கு. சோ ஜமலுன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு ஒட்டகத்துக்கு, அது ஆண்பால் வார்த்தை. இபுலுன் அப்படின்ற வேர்டு வந்து பெண்பால் வார்த்தை. அதே போல நாக்கத்துன் அப்படிங்கிறதும் பெண்பால் வார்த்தையா தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி இபுல், ஒட்டகம் படைக்கப்பட்டது. அவர்கள் ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டது என்று பார்க்கவில்லையா? சோ கைஃப ஹுலிகத், கைஃபை கேள்வி வார்த்தை ஏற்கனவே படிச்சுட்டோம். இன்னும் சொல்ல போனா அந்த வசனத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்ச வார்த்தை தான். அஃபலா என்சுரூன, என்சுரு, நவர என்சுரு, பார்த்தான் பார்க்கிறான். என்சுரு என்சுராணி என்சுரூன, அவர்கள் பார்க்கிறார்கள். லா என்சுரூன, பார்க்க மாட்டார்கள். ஓகேவா? லா, அது அந்த வசனம் கூட எடுத்துக்கோங்க. லா என்சுரூன அப்படின்னு சொல்லிட்டு வரும். என்சுரூன. ஓகேவா? அஃபலா என்சுரூனன்னு வரும். அப்ப வந்து நம்ம என்சுரூன, லா என்சுரூன பார்க்க மாட்டார்கள். அஃபலா அப்படின்ட்டு வரும். ஓகேவா? அஃபலா, அப்படின்றது கேள்வி வார்த்தை. ஓகேவா? கேள்வி வார்த்தை ஹம்சா படிச்சிருக்கோம் இல்லையா? சோ அஃபலா, ஃபனா எனவே. அப்ப அஃபலா, எனவே அவர்கள் பார்க்க மாட்டார்களா? லா என்துருன பார்க்க மாட்டார்கள். அஃபலா என்துருன, அவர்கள் பார்க்க மாட்டார்களா? இலல் இபிலி, ஒட்டகத்தின் பக்கம். கைஃப எப்படி, குலிகத் அது படைக்கப்பட்டது. அவள் ஒருத்தி படைக்கப்பட்டாளா? சோ இங்க அவள் கிடையாது, அது, அது படைக்கப்பட்டது. அது எப்படி படைக்கப்பட்டது என்று அவர்கள் பார்க்க மாட்டார்களா? இப்ப புரியுதா? 7வது வாரம் முடிய போகுது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஒரு வசனமா எடுத்துக்கிட்டா எல்லாமே நமக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சோ அப்ப இந்த மாதிரிதான் ப்ராக்ரஸ் ஆயிட்டே போகும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அரபி படிக்க படிக்க. ஓகே.
எஸ். ஸோ இப்போ வந்து என்னன்னா, அஃபலா யன்சுரூன மாதிரி அந்த ஹுலிகத் அப்படின்றதுடைய அந்த சர்ஃப் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஹுலிக, ஹுலிகா, ஹுலிகு, ஹுலிகத் அப்படின்றது அவள் ஒரு பெண் படைக்கப்பட்டாள். அல்லது அது ஒரு விஷயம். அது பெண்பால் வார்த்தையா கூட இருக்கலாம். ஹுலிகதா அவர்கள் இருவர் படைக்கப்பட்டனர். ஹுலிக்ன அவர்கள் படைக்கப்பட்டனர். சொல்லுவோம்ல, பெண்கள் வந்து விழாவிலிருந்து படைக்கப்பட்டனர். ஹுலிக்ன அவர்கள் படைக்கப்பட்டனர். அல்லது பெண் வந்து வளைவானவ, அவள நிமித்த பார்க்கக்கூடாது. சோ அவ அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கா அப்படி அப்பயும் ஹுலிக்ன பெண்கள் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப ஹுலிகன அப்படின்ற வேர்ட யூஸ் பண்ணலாம். ஹுலிகுத்த நீ படைக்கப்பட்டாய். சோ அதே சர்ஃப் தான். ஓகேவா? என்ன பட்டாய், படுகிறாய் இந்த மாதிரி அர்த்தம் மாறிடும். நீ படைத்தாய் இல்லாம படைக்கப்பட்டாய். அப்ப நீ அந்த செயலை செய்யல. உன்ன ஒருத்தவங்க செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் அர்த்தம் வரும். அப்ப ஹுலிகுத்த நீ படைக்கப்பட்டாய். ஹுலிகுத்துமா நீங்கள் இருவர் படைக்கப்பட்டீர்கள். ஹுலிகுத்தும் நீங்கள் பலர் படைக்கப்பட்டீர்கள். ஹுலிகுத்தும் ஐ திங்க் குரான்ல வரும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. ஹுலிகுத்தி நீ ஒரு பெண் படைக்கப்பட்டாய். ஹுலிகுத்துமா நீங்கள் இரு பெண்கள் படைக்கப்பட்டீர்கள். ஹுலிகுத்துன்ன நீங்கள் பல பெண்கள் படைக்கப்பட்டீர்கள். சோ இதே மாதிரி வேற ஃபேல் கூட வச்சுக்கலாம். நீங்கள் பல பெண்கள் அனுப்பப்பட்டீர்கள். அந்த மாதிரி எது வேணா சொல்ல. கைது செய்யப்பட்டனர் அப்படிலாம் வருமே. அப்ப அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அப்ப அவர்கள் பல ஆண்கள். அப்ப அந்த மாதிரி வரும். இல்ல நீங்கள் பல ஆண்கள். அப்படி எந்த இடமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம சர்ஃப் செஞ்சுக்க வேண்டும். நான் படைக்கப்பட்டேன். ஹுலிகுத்து நாங்கள் படைக்கப்பட்டோம். ஹுலிகனா. சோ குரான்ல இந்த மாதிரிலாம் வசனங்கள் வரும். ஹுலிகுத்து ஹுலிகனா அப்படிலாம் சொல்லிட்டு குரான்லயோ ஹதீஸ்களையோ வரும். அப்ப இந்த மாதிரிதான் என்ன செய்யணும், நம்ம சர்ஃப வந்து செய்யணும். சோ இத வச்சு நம்ம என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, 3 எழுத்துக்கு இப்படி ஃபா கலிமா தம்மா, ஐன் கலிமா கஸ்ரா போட்டீங்கன்னா, அதோடைய ஃபெயல வந்து நம்ம மஜ்ஹூலா மாத்தி அழகா நம்ம சர்ஃப் செஞ்சிரலாம். இது ஒரு விஷயம். சோ இதே மாதிரி தான் நம்ம காலையில காலையிலன்னு கிடையாது. எப்ப வீட்ட விட்டு கிளம்புனாலும், ஆ வீட்டை விட்டு வெளியேறும்போது ஓதும் துவான்னு சொல்லிட்டு 2 துவாக்கள் வந்து சஹீஹா இருக்கு. என்ன? பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது ஒரு துவா இருக்கு. இன்னொரு அத விட ரொம்ப 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 முக்கியமா ஓத வேண்டிய இன்னொரு துவா என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அദിல்ல உதல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் மாதியும் அதோடைய மஅரூஃப் வடிவமும் இருக்கும், மஜ்ஹூல் வடிவமும் இருக்கும். அதில்ல வழிகெடுத்தான், அதில்ல அது அப்படியே முதாரி. முதல் எழுத்து தொம்மா, கடைசி எழுத்து ஐ மீன் நடு எழுத்து ஐன் கலிமாக்கு கசரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன செய்வாங்கன்னா, அதில்ல உதல்ல, அசில்ல உசல்ல, அஸ்லிம உதுலம, அஜ்ஹல யுஜ்ஹல அப்படின்னு சொல்லி மாறும். இது எல்லாமே 4 எழுத்து அப்படிங்கறனால நம்ம 4 எழுத்து எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு இத வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியா நமக்கு விளங்கும். ஓகே. சோ 4 எழுத்துக்கு சேம் இதே ரூல்ஸ் தான். முதல் எழுத்து தொம்மங்கிறது தான் மஜ்ஹூலின் அடையாளம். ஓகேவா? அது மாதியா இருக்கட்டும், முதாரியா இருக்கட்டும். முதல் எழுத்து தொம்மாவா போடுறது தான் மஜ்ஹூலின் அடையாளம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஒரு ஃபெயில் தொம்மால இருந்தாலே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது மஜ்ஹூலா இருக்கா அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஓகேவா? சோ 2வது என்ன ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கடைசிக்கு முன் கசரா. சோ ஐன் கலிமா தான் அது மேக்ஸிமம் இருக்கும். ஒருவேளை ஐன் கலிமாவா இல்லாமலும் போகலாம். அதனால வந்து ஓகேவா? 2 ஐன் கலிமா வரலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. சோ நீங்க படிக்கையிலேயே கடைசிக்கு முன் கசரா அப்படின்னு படிச்சுக்கோங்க. அப்ப அஃஅலாவ எப்படி படிக்கணும்? முதல் எழுத்து தொம்மாவா, கடைசி முன்னாடி கசராவா. மத்த எதையும் மாத்த தேவையில்ல. அஃஅல ஆக்கு பதிலா ஊ போடணும். ஐன் ஃபத்ஹா ஆக்கு பதிலா ஐன் கஸ்ரா ஈ போடுறோம். அப்ப அஃஅல உஃஇல. அப்ப அஞ்சலவ என்ன சொல்லணும்? உன்சில. ஏதோ ஒரு சூறால வரும். உன்சில ஃபீஹில் கித்தாபு, உன்சில ஃபீஹில் குர்ஆன் அப்படி வரும். அதுலதான் அந்த அந்த மாதத்துல தான் நம்ம குர்ஆனை இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஷஹரு ரமலான் உள்ளதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் அப்படின்ட்டு வரும்னு நினைக்கிறேன். பக்ரால 285வது ஆயத்தோ 185 வரும். சோ ரமலான் மாசத்துல அந்த சிறப்பு வந்து சொல்லும்போது அதுலதான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அப்ப அல்லாஹ் இறக்கினான். அந்த செய்தவன் யாருன்ற அந்த வார்த்தையை மறைச்சிட்டு என்ன செய்றோம்? உன்சில ஃபீஹில் குர்ஆன் அதிலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. அப்ப அஞ்சல உன்சில அஞ்சல இறக்கினான். உன்சில இறக்கப்பட்டது அல்லது இறக்கப்பட்டான். அது மனுஷனா இருந்தா ஓகே. இல்ல விஷயங்களா இருந்தா விஷயத்த பட்டது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபஅலவும் 4 எழுத்து தான். அப்ப ஃபஅல உடைய மஜ்ஹூல் எப்படி வரும்? ஃபுஇல. இது கடைசிக்கு முந்தைய எழுத்து 2மே ஐனா இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் ஒரு காமனா ஒரு கசரா போட்டாலே போதும். ஃபஅல, ஃபுஇல. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? அல்லம,
உள்ளிம அல்லம கற்றுக் கொடுத்தான், உள்ளிம கற்றுக் கொடுக்கப்பட்டது. பள்ளிக்கூடங்களில் இந்த பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி சொல்ல போறோம். ஓகே, அப்ப யார் கத்துக் கொடுத்தா சொல்லல, நம்ம கற்றுக் கொடுக்க பட்டுச்சு அப்படின்னு அந்த பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சுன்னா சொல்லப்போ அல்லம உள்ளிம. அடுத்தது ஃபா அலன்றதும் 4 எழுத்து தான். ஃபா ஒரு எழுத்து, அலிஃப் ஒரு எழுத்து, ஐன் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து. அப்ப ஃபா அல உடைய மஃபூல் எப்படி வரும்? முதல் எழுத்து தொம்மா, கடைசி எழுத்து கடைசிக்கு முந்தைய எழுத்து கசரா இல்லையா? அப்ப எப்படி வரும்னா ஃபா தொம்மா அலிஃப் சுக்கூன் அப்படின்னா படிக்க வராது. ஆக்சுவலா நமக்கு தெரியும் ஃபத்தாவும் அலிஃபும் தான் பேரு, கசரா யா தான் பேரு, தொம்மா வாவு தான் பேரு. அரபுகளை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு அப்பதான் தோதுவா ஈஸியா இருக்கும். அப்ப தொம்மாவும் அலிஃபையும் ஆக்சுவலா படிக்கவே முடியாது. அரபியுடைய லாங்குவேஜ் இதுபடி பார்த்தா தொம்மா ஹரக்கத்தையும் அலிஃபையும் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, ஒண்ணு சேர்த்து எப்படியுமே படிக்க முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருவாங்க, டக்குன்னு மாத்தி விட்டுருவாங்க தொம்மாக்கு மேட்சா. ஏன்னா இப்ப அலிஃபே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா நம்ம மஜூலா மாத்தணும், தொம்மா போட்டே ஆவணும். அப்ப அலிஃப தான் காம்ப்ரமைஸ் பண்ணணும், தொம்மாவை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அதுதான் போட்டு ஆகணுங்கல அலிஃப காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கு வாவா மாத்திட்டாங்க. இப்ப ஃபா அலன் இருக்கிறது ஃபூ அப்படின்னு மாறிடும். ஐன் கலிமாக்கு கசரால அப்ப இ. ஓகே, அப்ப ஃபா அலன் இருக்குது ஃபூ இல அப்படின்னு என்ன செஞ்சிருது, மாறிடுது. ஃபா அல ஃபூ இல. எக்ஸாம்பிள் காத்தல போரிட்டான், கூத்தில போர் செய்யப்பட்டது. ஓகேவா? போர் செஞ்சான் அப்படின்னு இல்லாம போர் செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி. அல்லது காத்தலுக்கு கொன்றான் அப்படின்னு வரும், கூத்தில கொல்லப்பட்டான். ஓகேவா? ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி வார்த்தைகளும் குரான்ல காத்தலவும் வந்திருக்கு, கூத்திலவும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் குரான்ல. ஸோ இன்ஷால்லா நம்ம இந்த ரமலான்ல இல்ல அதுக்கு முன்னாடி குரான்களை ஓதும் பொழுது நம்ம அதை வந்து என்ன செய்யலாம், தாராளமா படிச்சு பார்த்தா இந்த மாதிரி வார்த்தைகள் கண்டுபிடிக்கலாம். அப்ப இப்படி வந்து என்ன செய்யுது, 3 எழுத்தா இருந்தா எப்படி வரணும்? முதல் எழுத்து தொம்மா, ஐன் கலிமா கசரா, கண்ண முடிச்சு சொல்லிடலாம், ஐன் கலிமா கசரா. 4 எழுத்தா இருந்தா ஆஸ் யூஷுவல் முதல் எழுத்து தொம்மா, கடைசிக்கு முந்தைய எழுத்து கசரா. ஓகேவா? அப்படி மட்டும் சொல்லலாம். அதுவும் ஐன் கலிமா தான், ஆனா கடைசிக்கு முந்தைய எழுத்து கசரா. அப்ப அஃஅல உஃஇல, அஞ்சல உன்சில, இந்த மாதிரி வருது. சோ அப்படித்தான் வந்து இப்ப நம்ம இங்க படிக்கிற அதல்ல அப்படின்னு வருது, அதில்ல அப்படின்னு வருது, உதல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கு, மாறி இருக்கிறது. சோ நம்ம 5 எழுத்து 6 எழுத்தையும் டக்குன்னு பார்த்துட்டு இதுக்கு வருவோம். சோ 5 எழுத்த பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மொத்தம் 5 வடிவங்கள் நமக்கு இருக்கு. ஓகேவா? 5 வடிவங்கள் இருக்கு. என்னென்ன? தஃபஅல தஃபாஅல அப்படின்ட்டு ஒரு வடிவம் இருக்கு. ஓகேவா? தஃபஅல தஃபாஅலன்ட்டு இருக்கு. அதே போல இஃப்தஅல அப்படின்னு ஒரு வடிவம், இன்ஃபஅலன்னு ஒரு வடிவம், இஃப்அல்லன்னு ஒரு வடிவம். ஓகேவா? சோ அந்த வடிவங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தஃபஅல தஃபாஅல ஒரே மாதிரி வர்ற 5 எழுத்து. இஃப்தஅல, இன்ஃபஅல, இஃப்அல்ல, இதெல்லாம் ஒரு செட். ஓகே, ஏன்னா காமனா என்ன இருக்கு, தால ஸ்டார்ட் ஆகுற மாதிரி 5 எழுத்து வடிவம் 2, அலிஃப்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி 5 எழுத்து மொத்தம் 3 இருக்கு. ஸோ அதனால அப்படிதான் பிரிக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. தால ஸ்டார்ட் ஆகுற 5 எழுத்துக்கள் 2, அலிஃப்ல ஸ்டார்ட் ஆகுற 5 எழுத்துக்கள் 3. ஸோ இந்த தால ஸ்டார்ட் ஆகுற 2 பேருக்குமே மஜ்ஹூல் ஒரே மாதிரி தான் எடுப்போம். அலிஃப்ல ஸ்டார்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி எடுப்போம். ஸோ என்னன்னா எப்பவும் போல முதல் எழுத்து தொம்மா தான். தஃபஅல தஃபாஅலல முதல் எழுத்து தொம்மா தான் போடணும். அந்த தான்ற எழுத்துக்கு தொம்மா தான் போடுவோம். 2வது எழுத்தும் தொம்மா தான் போடுவோம். அதுதான் இங்க. ஓகேவா? முதல் எழுத்து தொம்மா, 2வது எழுத்தும் தொம்மா, கடைசிக்கு முன்னாடி கசரா ஆஸ் யூஷுவல். அப்ப எப்படி வரும்? தஃபஅலன்றது து ஃபுஇல. ஓகேவா? தஃபஅலன்றது து ஃபுஇல அப்படின்னு வரும். அப்ப எக்ஸாம்பிள் தனஸ்ஸல இறங்கினான், துனுஸ்ஸில இறங்கப்பட்டது. ஓகே, தனஸ்ஸல துனுஸ்ஸில. அதே போல தஃபாஅல. ஓகேவா? அது எப்படி மாறும்? அதே போல முதல் எழுத்து தொம்மா, 2வது எழுத்துக்கு வந்து பக்கத்துல அலிஃப் இருந்துச்சு, ஃபா பக்கத்துல அலிஃப் இருந்துச்சு. சோ 2வது எழுத்தையும் நம்ம தொம்மாவா மாத்துனனால அந்த அலிஃப வாவா மாத்திட்டோம் ஆஸ் யூஷுவல். ஃபா அலல என்ன செஞ்சோமோ அதேதான் தஃபா அலலையும் செய்யறோம். அப்ப ஃபா அல தஃபா அல. அப்ப ஃபா அலவ ஃபூ இலன்னு மாத்தணும், தஃபா அலவ துஃபூ இலன்னு மாத்தணும். ஓகே, ரூல்ஸ் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். முதல் எழுத்து தொம்மா, 2வது எழுத்து தொம்மா, கடைசிக்கு முன்னாடி கசரா. தஃபாஅல துஃபூஇல, தகாத்தல துகூதில, ஒருவருக்கொருவர் போரிட்டுக் கொண்டனர். தகாத்தல துகூதில. இப்ப இந்த அலிஃப்ல ஸ்டார்ட் ஆகுற 5 எழுத்து இவங்களுக்கு என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் எழுத்து தொம்மா, 3வது எழுத்து தொம்மா. ஓகேவா?
தால ஸ்டார்ட் ஆகுறது என்னது முதல் எழுத்தும் ரெண்டாவது எழுத்தும் தொம்மா. அலிஃப்ல ஸ்டார்ட் ஆகுற 5 எழுத்துல முதல் எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் தொம்மா. கடைசிக்கு முன்னாடி எப்பவும் போல கசரா அப்படின்றது. ஓகேவா? கடைசி எழுத்தை பத்தியே பேசல, கடைசிக்கு முன்னாடி எழுத்து ஐன் கலிமா. அப்ப இஃப்தஅல அப்படின்னு வருதுன்னா முதல் எழுத்துக்கு தொம்மா, ஈன்னு ஆரம்பிச்சது ஊன்னு இனிமே ஆரம்பிக்கணும். ரெண்டாவது எழுத்தை பத்தி ஒண்ணுமே பேசல, ஃபாசுகுன் தான். மூணாவது எழுத்துக்கு தொம்மா, இஃப்த அப்படின்றது இப்ப உஃப்து அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே, உ அண்ட் து மாறிடுச்சு. கடைசிக்கு முன் கசரா, இஃப்த அப்படின்னு இருந்தது உஃப்து அப்படின்னு மாறி இருக்கு. கடைசி எழுத்து லாம் ஃபத்ஹா ல தான். அப்ப இஃப்தஅலன்றது எப்படி மாறும்? உஃப்துஇல. இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சும் நீங்க படிச்சுக்கலாம். அல்லது நீங்க என்ன செஞ்சுக்கலாம், டைரக்டாவே தஃபஅல துஃபுஇலன் மாறும், தஃபஅல துஃபுஇலன் மாறும், இஃப்தஅல உஃப்துஇல மாறும். இப்படியும் நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, இஃப்தஅல உஃப்துஇல அப்படின்னு மாறும். எக்ஸாம்பிள் இஜ்தமஅ உஜுதுமிஅ, ஒன்று சேர்த்தான், ஒன்று சேர்க்கப்பட்டான், ஒன்று சேர்க்கப்பட்டது. மறுமை நல்ல மனிதர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் அப்படியும் போது அப்போ உஜுதுமிஅ. ஓகே, அப்ப இந்த மாதிரி வரும். சரி, இங்க இன்னும் ரெண்டு இருக்கே 5 எழுத்துல, அது என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் லாசிமான வினைச்சொற்கள். ஓகேவா? இதுக்கெல்லாம் வந்து என்ன செய்ய முடியாது, மஜ்ஹூல் வந்து எடுக்க. இன்ஃபால இன்தலக்கனா வேகமா நடந்தான், வேகமாக நடக்கப்பட்டான் அப்படிலாம் மாத்த முடியாது. உன் துளிக்கன்லாம் என்ன செய்ய முடியாது, மாத்த முடியாது. அதனால அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு என்ன கிடையாது, 5 எழுத்துல 5 வடிவத்துக்குமே மஜ்ஹூல் எடுக்க மாட்டோம். 3 வடிவத்துக்கு மட்டும்தான் நம்ம மஜ்ஹூல் எடுப்போம். தஃபஅல, தஃபஅல, இஃப்தஅல, இது மட்டும்தான் நம்ம மஜ்ஹூல் எடுப்போம். இஹ்மர்ர, இதுவும் 5 எழுத்து தான். சிவப்பானன், சிவப்பானான் அப்படின்னு அர்த்தம். சிவப்பாகப்பட்டான் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சோ இதுக்கும் வந்து என்னது, மஜ்ஹூல் கிடையாது. ஓகே, சோ அப்ப இந்த மாதிரி 5 எழுத்து வினைச்சொற்களுக்கு இதுதான் பேட்டர்ன். 6 எழுத்தும் இதேதான். முதல் எழுத்துக்கு தொம்மா, மூணாவது எழுத்துக்கு தொம்மா, கடைசிக்கு முன்னாடி கசரா. இப்ப 5 எழுத்துல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் முதல் எழுத்து மூன்றாவது எழுத்து தொம்மா, கடைசிக்கு முன் கசரா. இஸ்தஃஅலன்றது உஸ்துஃஇல. இஸ்தஃஅல, அது ரெட் கலர்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. முதல் எழுத்து, மூணாவது எழுத்து, ஐன் கலிமா. இது 3 மட்டும்தான் என்ன செய்யணும், ஹரக்கத் மாறும். முதல் எழுத்து மூணாவது எழுத்து தொம்மா போட்டு கடைசிக்கு முன் கசரா போட்டு மத்த எல்லா லெட்டரும் அப்படியே வச்சுக்கணும். அப்ப இஸ்தகுஃபர, உஸ்துகுஃபிர, மன்னிப்பு கேட்டான், மன்னிப்பு கேட்கப்பட்டான், மன்னிப்பு கேட்கப்பட்டது அப்படின்னு வரும். ஓகே, மத்த வேற எந்த 6 எழுத்துக்கும் 6 எழுத்து வடிவம் ஒண்ணுதான் படிச்சிருக்கோம். இன்னும் சில வடிவங்கள் இருக்கு, ஆனா அது எதுக்குமே மஜ்ஹூல் வராதுன்றது மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்காங்க. சோ இந்த மாதிரி மஜ்ஹூல் வந்து 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்துக்கு இந்த மாதிரிதான் பிரிப்பாங்க. இதோடைய சர்ஃப்ங்கிறது எத்தனை எழுத்தா இருந்தாலும் ஒரே மாதிரிதான். உன்சில அப்படின்னு இப்ப ஆக்கணும், உன்சிலா உன்சிலா உன்சிலு உன்சிலத்து உன்சிலத்தா உன்சில்னா சேம் தான். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து இதோடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஸோ இதோட கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.